நீங்க மந்த்லி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கீங்களா? 1 கோடி கார்பஸ நம்ம எப்படி ஈஸியா அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? வாங்க இந்த வீடியோல சொல்றேன். ஆமாங்க. நெறைய பேர் எஸ்ஐபி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா மாசம் மாசம் ஒரே அமௌண்ட்ட எஸ்ஐபியா பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் நல்ல கார்பஸா ஒரு 1 கோடிக்கு மாறணும் அப்படின்னா, அவங்க ஒரு 30 வருஷம், 35 வருஷம் வெயிட் பண்ற மாரி வரும். ஆனா, ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்க பண்ணீங்க அப்படின்னா, 35 வருஷம் பண்ண வேண்டியத நீங்க ஒரு 15 வருஷம், 20 வருஷத்துக்குள்ள பண்ணிடலாம். ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னா என்ன? வாங்க இந்த வீடியோல நான் ஸ்டெப் அப் எஸ்ஐபின்னா என்னன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வீரா ஃபின் சேனல ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா இன்வெஸ்ட் பண்ற மாதிரியே தான் நீங்க இதுல எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, வருஷத்துக்கு உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ல இருந்து ஒரு 10% மட்டும் இன்கிரீஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ₹5000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, செகண்ட் இயர் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 5500. தேர்ட் இயர் பார்த்தீங்கன்னா, ₹6050. ஃபோர்த் இயர் பார்த்தீங்கன்னா, ₹6650. இந்த மாதிரி நீங்க வருஷத்துக்கு 10% ஸ்டெப் அப் பண்ற மூலியமா, உங்களோட கோல நீங்க சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். ஏன் ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணணும்? எஸ்ஐபி பண்ணாலே நல்லது தானே. ஏன் நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம். எல்லாத்துக்குமே ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்ல பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், இல்ல குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு கோல் இருக்கும். அந்த கோலுக்கு வேணுங்கிற அமௌண்ட்ட நம்ம சீக்கிரம் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான் பெஸ்ட். நமக்கு நம்ம ஒரு வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தோம்னா, அந்த வேலையில நமக்கு வருஷம் வருஷம் இன்கிரிமெண்ட் போடுவாங்க. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்க்கும் நீங்க வருஷம் வருஷம் 10% இன்கிரீஸ் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கோல நீங்க சீக்கிரம் அச்சீவ் பண்ணலாம். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். நார்மல் எஸ்ஐபில ஒருத்தங்க ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்ணி எப்ப 1 கோடி அச்சீவ் பண்ணுவாங்க. ஆனா அதே இது ஸ்டெப் அப் எஸ்ஐபில ஒரு ரூ. 2000 இன்வெஸ்ட்மென்ட்ல ஸ்டார்ட் பண்ணா எத்தன வருஷத்துல 1 கோடி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். வாங்க போலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் க்ரோ ஆப் அப்படிங்கிற வெப்சைட்ல இருந்து இந்த எஸ்ஐபி கால்குலேட்டர் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, நார்மல் எஸ்ஐபியும் எடுத்திருக்கேன். நான் ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம நார்மல் எஸ்ஐபில பார்க்கலாம். நார்மலா மாசத்துக்கு நம்ம ஒரு ரூ. 2000 இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 12% ரிட்டர்ன்ஸ் குடுக்குது அப்டின்னா, நீங்க ஒரு 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, மாசம் மாசம் ரூ. 2000 10 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,40,000. உங்களுக்கு வரப்போற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,08,072. டோட்டல் அமௌண்ட் டோட்டல் கார்பஸ் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கும்னா, ரூ. 4,48,072 இருக்கும். இது வந்து நார்மல் எஸ்ஐபி. இந்த எஸ்ஐபில நீங்க ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ரூ. 1,00,00,000 அச்சீவ் பண்ணணும் அப்டின்னா, உங்களுக்கு எத்தன வருஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ் நீங்க ₹2000 இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு ரூ. 18,39,715 கிடைக்கும். இதே இத நீங்க ஒரு 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரூ. 61,61,946 கிடைக்கும். நீங்க 1 கோடி அச்சீவ் பண்ணணும்னா, இந்த மெத்தட்ல நீங்க போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு 35 வருஷம் தொடர்ந்து நீங்க ரூ. 2,000 ரூ. 2,000 மார்க்கெட் இறங்குனாலும், ஏறுனாலும் கன்டினியூஸா பண்ணிட்டே வந்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட 35வது வருஷத்துல ரூ. 1,10,21,622 உங்களோட கார்பஸ் அமௌண்ட்டா சேர்ந்திருக்கும். இதே நான் சொல்ற மாரி ஸ்டெப் அப் மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு அதே 2000 நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஸ்டெப் அப் 10% இன்கிரீஸ் பண்றீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதே 12% ரிட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு 10 இயர்ஸ்ல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 3,82,498. ஆனா உங்களுக்கு கிடைக்கப் போற ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 6,53,780. நார்மலா 10 இயர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கப் போறது பார்த்தீங்கன்னா, 4,48,072. இந்த ஸ்டெப் அப் பண்ற மூலியமா நமக்கு ரூ. 6,53,780 கிடைக்குது. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இத 20 இயர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 37,26,277 கிடைச்சிருக்கும். நார்மல் நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 இயர்ஸ்ல எவ்வளோ கிடைச்சிருக்குன்னா, ரூ. 18,39,715 தான் கிடைச்சிருக்கும். இதே நீங்க 30 இயர்ஸ்க்கு இந்த ஸ்டெப் அப் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, பாருங்க உங்களுக்கு 30 இயர்ஸ்லாம் போ வேண்டாம். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 27 இயர்ஸ்லயே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட கார்பஸ் 1 கோடி அச்சீவ் ஆயிருக்கும். இந்த நார்மல் எஸ்ஐபில நீங்க 35 வருஷத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா, 1 கோடியே ரீச் பண்ணியிருப்பீங்க உங்க கார்பஸ். ஆனா, இந்த ஸ்டெப் அப் எஸ்ஐபில 27 வருஷத்திலேயே கிட்டத்தட்ட
8 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களோட 1,00,00,000 நீங்க அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்றது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுங்க. நீங்க ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வெல்த் கிரியேட் ஆகும். உங்களோட கோல நீங்க ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். தேங்க் யூ.